நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டிருந்தது டிஎன்ஆர்டி ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது கிராம ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி செயலர் போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈப்பு ஓட்டுநர், டிரைவர் இதான் வந்து சொல்லியிருக்காங்க, அலுவலக உதவியாளர், பதிவுரை எழுத்தாளர். சோ இந்த போஸ்டிங்ஸ்களை எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. 1438 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 9/11/2025 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட முழு அப்டேட் 38 மாவட்ட வரை அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இந்த 38 மாவட்டம் இருக்கக்கூடிய எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குது, கேஸ்ட் வரையும் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம போடுற டெய்லி அப்டேட் வீடியோ நீங்க சேனல்ல மிஸ் பண்ணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல பண்ணா டைரக்டா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். உங்களோட queries எங்க கிட்ட கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, டிஎன்ஆர்டி உடைய அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்டிங் டீடைல்ஸ் அப்டேட்டும் பார்க்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டம் இருக்குது. அந்த 38 மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் டிபார்ட்மெண்டா பிரிச்சு இருக்கும். சோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலையை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் வந்து சொல்ல போறோம் இந்த ஒரே வீடியோல. சோ இந்த பஞ்சாயத்துனா வேற ஒண்ணு இல்லைங்க, டிஎன்ஆர்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன போஸ்டிங் வந்துட போகுதுன்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா, இதோ உங்களுக்கான வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஓட்டுநர், அதாவது டிரைவர் போஸ்டிங், பதிவரை எழுத்தர், அதே மாதிரி அலுவலக உதவியாளர், இரவு காவலர், இந்த 4 பணியிடங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியாளரும் சொல்லிட்டு அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியாளர் செயலருடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த லெவல் 2க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. 15,900 முதல் 50,400 வரை அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. பொது பிரிவினர் அப்படின்னா ஓசி கேட்டகரி 18 முதல் 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி பிசி கேட்டகரிக்கு 18 முதல் 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 18 முதல் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வரம்பு வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரருக்கு 18 முதல் 50, முன்னாள் ராணுவத்திலே பிற்படுத்தப்பட்ட மிகவும் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 55 வரை சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நமது தமிழ்நாட்டில் டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து 1483 காலி பணியிடங்கள் மாவட்ட வாரியாக அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சிருந்துக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்கணும். விண்ணப்ப கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பொது பிரிவினருக்கும் அதே மாதிரி ஓசி எம்பிசி பிசி கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 50 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 9/11/2025 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பத்தோட உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், இது எல்லாமே ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி இன சுழற்சி, வயது வரம்பு, கல்வி தகுதி விண்ணப்பங்கள் மட்டுமே வரப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் ஆல்ரெடி நம்ம சொன்னதா www.tnrt.tn.gov.in. இதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
இப்ப இது அப்படியே மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலருக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேகன்சிஸ் லிஸ்ட். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1438 காலி பணியிடங்கள் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா 33 காலிப்படங்கள். அதுல உமன் அண்ட் மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 காலிப்படங்கள். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வரைய பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டுக்கு வந்து 52 காலி பணியிடங்கள், கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு 14 காலி பணியிடங்கள், கடலூர் லொகேஷனுக்கு 37 காலி பணியிடங்கள், தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து 21 காலி பணியிடங்கள், திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 29 காலி பணியிடங்கள், ஈரோடு மாவட்டத்துக்கு 39 காலி பணியிடங்கள், கள்ளக்குறிச்சிக்கு 26 காலி பணியிடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து 33 காலி பணியிடங்கள், கன்னியாகுமரிக்கு 55 காலி பணியிடங்கள், கரூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 காலி பணியிடங்கள், கிருஷ்ணகிரிக்கு 50 காலி பணியிடங்கள், மதுரைக்கு 69 காலி பணியிடங்கள், மயிலாடுதுறைக்கு வந்து 31 காலி பணியிடங்கள், நாகப்பட்டினமுக்கு 31 காலி பணியிடங்கள், நாமக்கலுக்கு 18 காலி பணியிடங்கள், பெரம்பலூர் லொகேஷனுக்கு 33 காலி பணியிடங்கள், புதுக்கோட்டை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 33 காலி பணியிடங்கள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா 16 காலி பணியிடங்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து 83 காலி பணியிடங்கள், சேலம் மாவட்டத்துக்கு வந்து 17 காலி பணியிடங்கள், சிவகங்கைக்கு 31 காலி பணியிடங்கள், தென்காசிக்கு 54 காலி பணியிடங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 51 காலி பணியிடங்கள், தேனிக்கு 36 காலி பணியிடங்கள், நீலகிரிக்கு 91 காலி பணியிடங்கள், தூத்துக்குடிக்கு 20 காலி பணியிடங்கள், திருச்சிக்கு 9 காலி பணியிடங்கள், திருநெல்வேலிக்கு 32 காலி பணியிடங்கள், திருப்பத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 காலி பணியிடங்கள், திருப்பூருக்கு 24 காலி பணியிடங்கள், திருவள்ளூருக்கு 24 காலி பணியிடங்கள், திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 69 காலி பணியிடங்கள், திருவாரூர் லொகேஷனுக்கு 38 காலி பணியிடங்கள், வேலூர் லொகேஷனுக்கு 26 காலி பணியிடங்கள், விழுப்புரம் மாவட்டத்துக்கு 60 காலி பணியிடங்கள், விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து 50 காலி பணியிடங்கள். இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மென் அண்ட் உமனுக்கு தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசி முஸ்லிம் ஜெனரல் கேட்டகரி, எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தனித்தனியாவே வந்து இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க இது விண்ணப்பத்தோட அறிவுரைகள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணினா இந்த ஜியோ ஆர்டர் வந்து இருக்கும். இதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த விளம்பரத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிட்டு அரியலூர் மாவட்டம்னா ஜஸ்ட் இது வந்து ஷோ பண்ணீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபனிங் டீடைல்ஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன் பை ஒன்னா நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப அது எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டிக்கு இல்லாத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்பிரிவினரா இல்ல வந்து முன்னாள் ராணுவரா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இனிஷியல் வந்து இங்க கொடுத்துட்டு உங்க பெயர், அதே மாதிரி உங்களுடைய தந்தை பாதுகாவலர் கணவர் பெயர் வந்து இனிஷியல் அண்ட் பெயர், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களா இல்லையா, கொரோனா காலத்துல வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர்களா எஸ்ஆ நோவா, கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கீங்களா, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா மெட்ரிகுலேஷன்ல வந்து படிச்சீங்களா, 10ஆம் படித்திருக்கீங்களா இல்லையா, சோ அது படிச்சீங்கன்னா எந்த இயர்ல இருந்து படிச்சீங்க, எந்த மந்த், அதுக்கப்புறம் அதுக்கான சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சூஸ் ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போல்டருக்குள்ள போகும். அதுல இருந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால இப்பவே நீங்க சாஃப்ட் காப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி 10ஆம் வகுப்புடைய சான்றிதழ் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன கேஸை சார்ந்தவர்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் எந்த மதத்தை, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட உட்பிரிவு என்ன அது வந்து கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர் எஸ்ஆ நோவா, ஆதரவற்ற விதவை எஸ்ஆ நோவா, மாற்றுத்திறனாளி எஸ்ஆ நோவா வந்து கொடுத்திருக்காங்க. குடும்ப அட்டை ரேஷன் கார்டு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி இங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர் இருக்கும், மந்த் இருக்கும், அதே மாதிரி டேட் இங்க இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இங்க ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வரும்.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சொந்த மாவட்டமும் டிஸ்ட்ரிக்ட் இந்த மறுபடியும் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இருக்கா இல்லையா, கண்டிப்பா வந்து எல்லாருமே வச்சிருப்போம் இப்ப கரண்ட்ல. சோ அது வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க. 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம் எடுத்து படித்திருக்கீங்களா இல்லையா, எஸ்ஆ நோவா, எஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதுல டோர் நம்பர், பில்டிங் அபார்ட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லோக்கல் ஏரியா, சிட்டி, டவுன், வில்லேஜ், எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்கள், உங்களுடைய பின்கோட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் அதுக்கான ஜாதி சான்றிதழ் சாஃப்ட் காப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 20 KB to 100 KB இருக்கணும். அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் 20 ல இருந்து 100 KB இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா உறுதிமொழியுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 இதுமே செலக்ட் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய கேப்சா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அப்படியே வந்து ஃபைன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை வந்து கொடுத்தீங்கன்னா மொபைல் நோட்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் வரும். ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்க வந்து போட்டுக்கோங்க. என்ன கேசஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த கேப்சா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஷோ பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும். உங்க யூசர் கைடு ஓபன் பண்ணிச்சீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலருக்கு பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக இந்த ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இதுக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஈப்பு ஓட்டுநர் எப்படி அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து டெவலப் பண்றது, அதே மாதிரி பதிவரை எழுத்தருக்கு வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, இரவு காவலருக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு டீடைல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஒண்ணு பதிவரை எழுத்துற அலுவலக உதவியாளர், இரவு காவலர் 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இது இப்போ ஓட்டுநர்னா மாத சம்பளம் 19,500 முதல் 71,100 கொடுத்திருக்காங்க. பதிவரை எழுத்தருக்கு வந்து லெவல் 2 வந்து 15,900 முதல் 58,500 வந்து கொடுத்திருக்காங்க. அலுவலக உதவியாளர் லெவல் 1க்கு வந்து 15,700 முதல் 58,100 கொடுத்திருக்காங்க. இரவு காவலருக்கு வந்து 17,700 முதல் 58,100 கொடுத்திருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொது பின்ன 18 முதல் 32 வயசு வரைக்கும், பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசிக்கு வந்து 18 முதல் 34 வயசு வரைக்கும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 48 வயசு ஈப்பு ஓட்டுநர். அதே மாதிரி எல்லா போஸ்டிங்குமே வந்து ஓசி எம்பிசி பிசி கொடுத்திருக்காங்க காமனா. பட் இந்த பதிவு எழுத்திற்கு வந்து 18 முதல் 30 வயசு எஸ்சி எஸ்டிக்கும், அலுவலக உதவியாளருக்கு வந்து சேம் கேட்டகரி, இரவு காவலருக்கும் சேம் கேட்டகரி. சோ அதே மாதிரி வந்து இது ஈப்பு ஓட்டுநர் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், 5 ஆண்டு எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பதிவரை எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும். அலுவலக உதவியாளருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சைக்கிளிங் ஓட்ட தெரிந்திருக்கணும். இரவு காவலருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஓசி எம்பிசி பிசிக்கு 100 ரூபாய், எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிக்கு 50 ரூபாய். இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தெரியல வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க ஒன் பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த கிராம ஊராட்சி செயலர்களுக்கு 1438 காலி பணியிடங்கள் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.